அருண் நடந்ததை சாக்கா வச்சுக்கிட்டு மாடியிலே போய் செட்டில் ஆயிட்டான். இந்த அம்மா அதிரடியா ஏதாவது செஞ்சு அவனை கீழே வர வைக்கணும்னு பார்த்தா அடக்கி வாசிக்குதே. அவனும் ரஞ்சிதாவும் ஒன்னா இருக்கிறது சரியில்லை. அதை கெடுக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சாகணுமே. சிம்ரன், நேத்து மாதிரியே ரஞ்சிதாவுக்கு துணையா ரூம்லயே படுத்துக்க வேண்டியதானே? நான் எப்பவும் போல நம்ம ரூம்லயே படுத்திருப்பேன். வெளியில படுக்கலான்னு ஏன் கூட்டு வந்த? எல்லாம் காரணமாதான். அதுதான் என்னன்னு கேக்குறேன். காரணம் இருக்குன்னு சொன்னா விட்டுடணும், சும்மா ஆராயக்கூடாது. படுங்க. அருண், நீ ஏன் வெளியில வர? இல்ல அத்தை, நீங்க எதுக்கு வந்தீங்க? மாப்ள, நல்லா கேட்ட மாப்ள. இதத்தான் இவ்வளவு நேரம் உங்க அத்தை கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லவே மாட்டேங்கிறான். ஏங்க, கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டீங்களா? அருண், அது உள்ள கொஞ்சம் வெக்கையா இருந்துச்சு, அதான் வெளிய காத்தோட்டமா படுக்கலான்னு வந்தேன். நானும் அதுக்கு தான் அத்தை வந்தேன். ஏய், என்ன நீயும் வெளியே வந்துட்டியாமா? ரொம்ப நல்லதா போச்சு. வாங்க எல்லாரும் வரிசையா பாய போட்டு படுத்துறலாம். வாங்க வாங்க. ஏங்க, உண்டா இருக்கிற நேரத்துல சளி பிடிச்சிருச்சுன்னா கஷ்டங்க. ரஞ்சிதா, நீ 10 மாசத்துக்கு வெளியில படுக்க கூடாது, ரூம் உள்ள தான் படுக்கணும். போ, உள்ள போய் படுப்போ. அருண், நீயும் ரஞ்சிதாக்கு துணையா உள்ள போய் படுத்துக்கோப்போ. அத்தை, இல்ல அத்தை, ரஞ்சிதா தனியாவே போய் படுத்துப்பா. அவ மாடி போர்ஷன் இருக்கும்போது, வீட்டுல தனியா இருக்கும்போது அவ அப்படிதான் படுத்திருந்தா. இல்ல அருண், இதுக்கு முன்னாடி படுத்தது வேற. இந்த மாதிரி நேரத்துல அவளை தனியா விடக்கூடாது, கூட யாராவது இருக்கணும். சொன்னா புரிஞ்சுக்கோ அருண், உள்ள போய் படுத்துக்கோப்போ. சிம்ரன், எனக்கு ஒரு யோசனை தோணுது, கேக்குறியா? நேத்து மாதிரி நீ ரஞ்சிதாவுக்கு துணையா ரூம்ல போய் படுத்துக்கோ. நானும் மாப்பிளையும் இங்க படுத்துக்கிறோம், ஓகேவா? அத்தை, இது நல்ல ஐடியாவா இருக்குல்ல, அப்படியே பண்ணிடலாம். சுமார் அருண், இன்னைக்கு எனக்கு வெளியில படுக்கணும் போல இருக்கு. என்ன பிடிச்சி ரூம்குள்ள தள்ளாதீங்க. நேத்து வேற யாரும் இல்லங்கறதால ரஞ்சிதா கூட படுத்தேன். இப்பதான் நீ வந்துட்டல்ல, உன் பொண்டாட்டிக்கு நீ தான் துணையா இருக்கணும். என்ன எதுக்கு தொந்தரவு பண்ற?